ஏண்டி சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சா? ஏம்மா சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. அதில் இந்த பருப்பு பாயசமும் உளுந்த வடையும் இருக்கே அல்டிமேட்டுமா. இன்னும் கொஞ்சம் குடிக்கிறியாடி? ஏம்மா நீ எனக்கு சொம்பளை தானே ஊற்றி கொடுத்த, மொத்தமாக குடிச்சிட்டேன். வயிற்றில் இனிமேல் குடிக்க இடமே இல்லை. சரி சரி சரிம்மா, அப்படியே கிளம்பட்டுமா? நேரம் ஆயிடுச்சு. அவங்க வேறு என்ன சத்த நேரத்தில் வந்துடுவாங்க. நான் இப்படியே கிளம்புனா சரியாக இருக்கும். ஏண்டி வந்தது வராததுமா கிளம்புறேங்கிற? நைட்டு வரைக்கும் இரு, நைட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். எனக்கும் ஆசைதாம்மா. ஆனால் அவங்க வரப்போ நான் வீட்டில் இருக்கணும் பார்த்துக்க. அப்புறம் மாமியா கிளவி காலையிலே போனால் என்ன வரலன்னு நான் போகிறதுக்குள்ளே ஏதாவது கோழி மூட்டி விட்டுரும். இது தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனையாக வெடிக்கும். ஆமாம்மா, உன் மாமியா வந்து அப்படி தான் செஞ்சாலும் செய்வான். நீ பார்த்து வீட்டுக்கு போ, அதான் நல்லது. சரிம்மா. சரி நான் கிளம்புறேன். இரு ஒரு நிமிஷம் இரு, ஒரு 5 நிமிஷம் இங்கே உட்கார, நான் வந்துடுறேன். அம்மா எதுக்கு உள்ளே போகிற? இருடி வரேன். இங்கம்மா எங்கே போகுது? சரி வரட்டும். ஒரு வழியாக எல்லாருக்கும் சோத்தை போட்டாச்சு. இந்த இலையெல்லாம் கொண்டு போய் மாட்டுக்கும் போட்டுட்டு வந்தாச்சு. என்ன ஆசையாக சாப்பிட்டுச்சு. இப்படி வாயிலாம் ஜீவனுக்கு ஏதாவது கொடுத்தா நமக்கும் திருப்தியாகப்பா இருக்கு. நம்மளும் உமாலும் சாப்பிட்டுட்டு அந்த இலையும் கொண்டு போய் மாட்டுக்கே போட்டுறணும். ஏக்கா ஏக்கா ஏண்டி என்னாச்சு? எப்படி கத்திக்கிட்டு வர? எல்லாருக்கும் சோறு போட்டீங்க, என்ன மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? ஏண்டி நானும் தாண்டி என்ன சாப்பிடல. வா நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஆமாம் நல்லா சாப்பிடலாம். வெறும் இலையை தான் சாப்பிடணும். அங்கே வடை பாயாசம் அப்பெல்லாம் ஒன்றையும் காணும். வெறும் சாதமும் குழம்பு தான் இருக்குது. கடிச்சது கூட ஒரு 4 துண்டு தான் கிடக்கு. அதுக்கு தான் சொன்னேன் முன்னாடியே சாப்பிட்லான்னு. பந்திக்கு முந்துக்கா எல்லாத்தையும் நாற்றுக்கே வச்சு இந்த கிளவி தீர்த்துருச்சு. இந்த நாற்று போதும் போதும்னு சொல்லி வைக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ நான் என்ன சாப்பிட்றது? எனக்கு ஆலையிலேருந்து வாய் எச்சு ஊறிக்கிட்டே கிடக்காத பருப்பு பாயசத்தை சாப்பிட்ணுன்னு. இப்படி கரெக்டாக எல்லாம் தீர்ந்து போனதுக்கப்புறம் எனக்கு சோத்தப்பட்டா நான் என்ன பண்ணுறது? அடி ஏண்டி இப்படி பட்டாசு மாதிரி படபடான்னு பிடிச்சி தள்ளுறேன்? கொஞ்சம் நான் சொல்கிறத கேளு. என்ன சொல்ல போகிறீங்க? விட்டு கொடுக்கணும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு, அப்படி தானே? இதெல்லாம் கேட்டு எனக்கு சலிச்சு போச்சுக்கா. நம்மளும் மனுஷங்க தான், நம்மளையும் கொஞ்சம் மதிக்க சொல்லுங்க. நம்மளும் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டுருந்தா ஆளுக்கு 2 வச்சு சாப்பிட்ருக்கலாம்ல. அடியே நான் சொல்கிறத சத்த கேளு. நீங்கள் என்ன சொன்னாலும் இன்னைக்கு என்ன சமாதானப்படுத்த முடியாது சொல்லிட்டேன். நான் கோபமாக போகிறேன். சோறு வேணாம் ஒன்று வேணாம். அடி அப்படியா? சரி சரி, அப்போ அந்த பாயசத்தில் இருக்க முந்திரி பருப்பை நானே சாப்பிட்டுக்கிறேன். என்னது பாயாசமா? அக்கா என்ன சொன்னீங்களா? இல்லை என் காதில் ராகா விழுந்துருச்சா? இப்போ நீங்கள் பாயாசம் தானே சொன்னீங்க? ஆமாம், ஆனால் இப்போ தான் நான் பார்த்துட்டு வரேன். ஹாலில் எல்லாத்தையும் வச்சு அந்த நாற்றை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஒரு சுட்டு கூட பாயாசம் மிஞ்சலக்கா. அடி நான் எல்லாம் கொண்டு வரதுக்கு முன்னாடியே கிச்சனில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன். எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துகிட்டு வருவாங்க. கடாயெல்லாம் கொஞ்சம் இருக்குடி. அப்படியா? வடை பாயாசம் அப்பெல்லாம் எல்லாம் இருக்கு. வா நம்ம 2 பேரும் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். மல்லிகைக்கானா மல்லிகைக்கா தான். சூப்பர். வாங்க வாங்க போய் இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிருவோம். ஓ கை காலை அலம்பிட்டு வா, நானும் கை காலை அலம்பிட்டு வரேன். ஏன்னா இப்போ தான் மாட்டுக்கு கொண்டு போய் இலையை போட்டுட்டு வரேன். கழுவிட்டு வரேன். நீயும் கை காலெலாம் கழுவிட்டு வந்து உட்காரு. சரி. கல்யாண சமையல் சாதம், கைகறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். பருப்பு பாயசம் இருக்கு, வடையும் கூட இருக்கு, எல்லாத்தையும் அடிச்சுன்னு இருக்கு. அது என்னோட பொறுப்பு. பாயசம் எடுத்தாச்சு, வடையும் எடுத்தாச்சு, அப்பளமும் எடுத்தாச்சு. இந்த கூட்டு காய் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். அது ஒன்றும் இருக்கிற மாதிரி இல்லை. 4 தான் இருக்குது. அதை கொடுத்து விட்டா மரியாதையாக இருக்காது. இதெல்லாம் கொடுத்து விடுவோம். இதுக்கும் மல்லிகாட்ட வந்தால் ஒரு வார்த்தை கேட்டுடணும், கூட்டு எதுவும் இருக்கான்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க கிச்சனில்? சும்மா தான் மல்லிகா. நாளைக்கு வரக்கூடாதா? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைத்த. உங்களுக்கு ஏதாவது வேணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தேன், நானே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். அதான் நீங்கள் இப்படி தான் வந்தீங்கன்னு கேட்டேன். அப்படியே நான் ஆண்டிப்பட்டியிலேருந்து அமெரிக்காவுக்கு நடந்து போயிட்டேன். கேட்க வந்துட்டா கேட்க. சரி நானே உன்ட்ட கேட்கணுன்னு தான் இருந்தேன். இந்த காய் அவ்வளோதானே? இல்லை வேறு எதாவது எடுத்து வச்சிருக்கியா? இல்லைத்த, காயெல்லாம் ஒன்றும் எடுத்து வைக்கல, எல்லாமே கொண்டு வந்து அங்கேயே வச்சுட்டேன். சரி கொடு. என்ன அத்தை கூடையில் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க? கூடையில் என்ன நான் என்ன எடுத்துகிட்டு போனேன் வாக்கில்ல? இல்லைத்த, ஏதோ கூடையில் எடுத்துகிட்டு போகிறீங்களா, கடைக்கு எதுவும் போகிறீங்களான்னு கேட்கலான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் பொண்ணுக்கு வீட்டுக்கு போகிறாள்ல, அதான் பருப்பு பாயாசம் வடை அப்பளம் எல்லாம் போட்டு கொடுக்குறேன். அவளுக்கு பருப்பு பாயாசம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். அதான் அதை ஊற்றி கொடுத்தா நைட்டு வச்சு சாப்பிடுவாள்ல. ஏன் அது உனக்கு எதுவும் பிரச்சனையா? இல்லைத்த, இன்னும் நானும் உமாலும் சாப்பிடல. நாங்கள் சாப்பிட்லான்னு நினச்சோம். நீ,  நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் போதும். எனக்கு தான் நீங்கள் சாப்பிட்றீங்களே. இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்லன்னா ஒன்றும் ஆகிடாது. 2 நாள் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது. 3 நாள் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது. 4 நாள் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது. 5 நாள் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது. 6 நாள் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது. 7 நாள் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது. 8 நாள் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது. 9 நாள் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது. 10 நாள் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது. 11 நாள் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது. 12 நாள் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது. 13 நாள் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது. 14 நாள் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது. 15 நாள் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது. 16 நாள் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது. 17 நாள் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது. 18 நாள் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது. 19 நாள் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது. 20 நாள் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது. 21 நாள் சா
சாப்பிட்ற அளவுலாம் சாப்பிட்ற அளவு நானே என்னைக்காவது ஒரு நாள் தான் என் பொண்ணு கட்டி எடுத்துகிட்டு போகிறேன். அதை வந்து குறுக்க வந்து தடுத்துக்கிட்டு சரி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஆமாம், உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க பாரு, நான் என் பிள்ளைக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இவன் கொடுக்குற பர்மிஷன். சரி, கும்பிட்டு நேரம் கஷ்டப்பட்டு சமைச்சு நமக்கு ஒன்றும் கிடைக்கல. ஓ, அதான் நம்ம தலையெழுத்து. எக்கா சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க, பசிக்குது. இவன் ஒருத்தி, அவளும் நம்மள மாதிரி பாவம் தான். அங்கே வேற வாயை ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அப்புறம் என்னத்தை போய் சொல்லுவேன். சரி, சோத்தை போட்டு குழம்பு ஊற்றி வேற ஊறுகாய் வச்சு தின்ன வேண்டியதான். எக்கா என்ன வெறுமையை வீசிட்டீங்க, இலையங்க சோறு. நீ வேற ஏண்டி பெருஞ்சோத்துல ரசத்தை ஊற்றி ஊறுகாய் வச்சு சாப்பிட வேண்டியதான். அக்கா என்ன சொல்றீங்க, ரசம் சோறும் ஊறுகாவும்? ஆமா, நமக்கு இன்னைக்கு அதுதான். ஏன்க்கா என்னாச்சு? அதை ஏண்டி கேட்குறேன். நான் ஆசை ஆசையாக பால் பாயசத்தை எடுக்கலான்னு போனேன்னா, ஆமா அத்தை எல்லாத்தையும் பைரவிக்கு பேக் பண்ணிட்டாங்க. அவளுக்கு பாயாசம் வடையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். அதான் வீட்டுக்கு கொடுத்து விடுறாங்க. நைட்டாக வச்சு சாப்பிடுவாங்களாம். அதெல்லாம் தர முடியாதுன்னு சண்டை போட வேண்டியதானே? நீங்கள் இப்படி விட்டு கொடுத்துட்டு வந்து குஞ்சு புலம்பிட்டு இருக்கீங்க. ஏண்டி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க, அப்போவே என்ன சண்டை போட்டு கூட பிடுங்க சொல்கிறியா? நீங்கள் சமைச்ச நீங்களும் நானும் சாப்பிடவே இல்லை. அவள் சாப்பிட்டுட்டு கட்டிக்கிட்டு வர போவாளா? திருட்டி பிறந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வந்து கட்டிட்டு போகிறது சாதாரண விஷயம் தானே? அது சாதாரண விஷயம் தான். நீங்களும் நானும் கூட போனால் கட்டிட்டு தான் வருவோம். அதை நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு வீட்டில் இருக்கவங்கள கட்டி போட்டுட்டு வந்தவளுக்கு தூக்கி கொடுக்கணும்னா அது சரியா? நீங்களே சொல்லுங்க. சரி உழுடி, எப்போ பாரு இந்த கிழவிக்கு இதே வேலை. இன்னைக்கு நான் சும்மா உடம்படுதில்லை, நான் பேசிக்கிறேன், நீங்கள் பேசாமல் இருங்க. நீ எப்படி பண்ண போற? இது 7 இழுக்கிறாத. இதெல்லாம் இழுக்கலன்னா சரி வராது. ஃபாலோ மீ. நீ சொல்றத கேளு. ஐயோ, இவள்கிட்ட வேற தெரியாம ஒன்னும் வளரிட்டுமே. பேசாம எடுத்தே வைக்கிறேன்னு சொல்லியிருக்கலாமோ? இன்னைக்கு என்ன நடக்க போதோ? இந்த அம்மா போய் எம்பிட்டு நேரம் ஆகுது, என்ன ஆளை காணும்? நான் வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு தானே இருந்தேன். அவசர அவசரம் உள்ளே போச்சு, என்ன ஆளை காணும்? அவங்க வரத்துக்குள்ளே நான் வீடு போய் சேர வேணாமா? ஏமா, நான் தான் உங்ககிட்ட படித்து சொல்கிறேன்ல, நேரம் ஆகுது நான் கிளம்புறேன்னு. நீ எதுக்கு பேசிட்டு இருக்கப்போ உள்ளே போனேன்? அதுவும் இருடின்ட்டு போயிட்டேன். எப்படி நேரமாக கத்திட்டு கிடக்குறது? அடி கோவப்படாதடி, எல்லாம் நான் நல்லதுக்காக தான் செய்வேன்னு உனக்கு தெரியாதா? ஏம்மா அதெல்லாம் தெரியுமா? சரி என்னன்னு சொல்லு, நான் கிளம்பட்டுமா? இரு இது பத்தியா? என்னது இது கூட? இது எதுக்கு? அடி மக்காவே இருக்காதடி. கூட இல்லை, கூடக்குள்ள உனக்கு பிடிச்ச பருப்பு பாயசம், வடை, அப்பளம் கொஞ்சம் கடிச்சிக்க எல்லாம் வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு போய் நீ வீட்டில் வச்சு நைட்டு சாப்பிடு. மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுடி. ஏம்மா வேணாமா, மதியம் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருக்குது. அவங்களும் வெளியில் ஏதாவது சாப்பிட்டு தான் வருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ உள்ளே எடுத்துகிட்டு போ, நீங்கள்லாம் சாப்பிடுங்க. அம்மா சொல்கிறேல்லம்மா, எடுத்துகிட்டு போ. மாமியா கிழவி என்ன நினைக்கும்? வீட்டுக்கு வந்துட்டு ஒன்றும் எடுக்காமல் போகிறேன்னு நினைக்காது. இதை எடுத்துகிட்டு போ, நீ நல்லா வச்சு சாப்பிடு. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னியே. மாமியாளுக்கு வேணா ஒரு கரண்டி ஊற்றி ஒரு கிளாஸில் கொடுத்துரு. அப்படியா? சரி கொடு. அடி எதுக்கு இப்போ கூட வாங்கினேன்? எல்லாம் காரணமாக தான். அண்ணி எனக்கு வீட்டுக்கு போக நேரம் ஆகிட்டு, கொடுங்கண்ணா கிளம்புறேன். நீங்கள் செய்கிறது சரியா? சமைச்சு மல்லிகாக்காவை இன்னும் சாப்பிடல. அவங்க கூட இல்லாமல் இப்படி எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டி கொடுத்து விட்றீங்களா? அதெல்லாம் முறையா? எம்பிட்டு தைரி உனக்கு? என்னையே கேள்வி கேட்குறேன்? நான் கேள்வி கேட்கல, நியாயத்தை கேட்குறேன். நல்லா கேட்குறேன் நியாயத்தை. அடி உமா பேசாம இரு. என்ன நீ தான் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தியோ? எனக்கு ஒன்றும் தெரியாத. இருங்க நான் என் பசங்களை வச்சு பேசிக்கிறேன். பெரியவனே, சின்னவனே. என்னம்மா, என்ன விஷயம்? எது கூப்பிட்டீங்க? சின்னவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்க பாருடா, உன் தங்கச்சிக்கு கொஞ்சோண்டு பருப்பு பாயசம் போட்டு கொடுத்து விடலான்னு கூடையில் போட்டு எடுத்துட்டு வந்தேன். அதை கொடுக்கக்கூடாதுன்னு உன் முன்னாட்டியும் உன் குழந்தையாலும் பிரச்சனை பண்ணிட்டு தெரியாளுங்க. இல்லையா, என்ன நினச்சிட்டு இருக்க? அம்மா சொன்னா அதை நீ தட்டி வேற கேட்பியோ? என் தங்கச்சிக்கு இந்த வீட்டில இருந்து கொஞ்சம் பருப்பு பாயசம் எடுத்துட்டு போக உரிமை இல்லையா? கொடுத்து விடு. ஏங்க நான் ஒன்றும் சொல்லல. மாமா அக்கா ஒன்றும் சொல்லாதீங்க. நான் தான் குறுக்க போது கூட வாங்கினேன். நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ அதுக்கு என்ன? இன்னும் மல்லிகை அக்காவும் நானும் சாப்பிடவே இல்லை. அப்படியா? ஆமா மாமா, நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை. அதுக்குள்ள இந்த பாயசம் வடை அப்படி எல்லாத்தையும் தூக்கி நாட்டுக்கு பார்சல் கட்டிட்டாங்க உங்க அம்மா. அதான் நான் வந்து கேட்டேன், இது தப்பா? ஐயோ கரெக்டாக போட்டு கொடுத்துட்டாலே, இவன் வேற நம்மள மறைக்கிறானே. ஏம்மா என்னம்மா இதெல்லாம்? இல்லப்பா தங்கச்சிக்கு பிடிக்குமே தான். பிடிக்குன்னா என்ன கொஞ்சம் செஞ்சு கொடுத்து விடுங்க. சாப்பிட இருக்கிறத கொண்டு போய் கொடுத்தா நல்லாவா இருக்கு? நேரம் 3 ஆச்சு பார்த்தீங்களா? அவங்க மேலே சாப்பிட்டோம். பைரவிக்கு மறுபடியும் செய்ய சொல்கிறேன், நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். ஏன்னா இருக்கட்டும், என்ன நல்லா சாப்பிட்டேன். நான் வேணான்னு சொன்னேன். அம்மா தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்காம நினச்சி. இது வேற ஒரு பக்கம் நேரம் காலம் தெரியாமல் நம்மளையே கொத்து விட்றா. வாரேன். சரி நீங்கள் 2 பேரும் உள்ளே போய் சாப்பிடுங்க. சரிங்க. ஐயோ இவன்ட்ட வேற தனியாக சிக்கிட்டோமே, முறைக்கிறானே, என்ன சொல்லுவான்னு தெரியல. சரி சமாளிப்போம். அம்மா ஏம்மா இப்பெல்லாம் பண்ணுறீங்க? இல்லைப்பா இவளுக்கு என்ன சாப்பிடலன்னு எனக்கு தெரியாது. சரி இனிமேல் அதெல்லாம் கேட்டுட்டு எதா இருந்தாலும் கட்டி கொடுங்க, சரியா? சரிப்பா.
சரி, எனக்கு 1008 வேலை இருக்குது. இதில் உங்கள் பிரச்சனைலாம் என்கிட்ட கொண்டு வராதீங்க. நீங்கள் தாம்மா வீட்டுக்கு பெரியவங்க, பார்த்து நடந்துக்கோங்க. சரிப்பா சரிப்பா, இன்னொரு வாட்டி இப்படி நடக்காம நானே பார்த்துக்கிறேன். சரி. சே, இன்னைக்கு இவனை கூப்பிட்டது நமக்கே ஆபத்தாயிருச்சு. அந்த வந்தவ தான் நம்மளை போட்டு கொடுக்குறானா, நான் பெற்றதை என்ன சேர்த்து போட்டு கொடுத்துருச்சு. பசமாக மாட்டிட்டு தவி தவி வச்சுட்டேனே. சரிப்பா, இன்னொரு நாள் இவளுக்கு சிக்காமையாக போயிடுவாளுங்க. அப்போ வைக்கிறேன் வட்டி முதலமாக சேர்த்து.